தண்ணி கொண்டு வாமா. என்னங்க அந்த பிள்ளை யாரு என்னன்னு விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சீங்களா என்ன? விசாரிச்சேமா இருக்கு. நீ சொல்லி விசாரிக்காம இருப்பானா? ஆனா அந்த பிள்ளை யாரு என்னன்னு யாருக்குமே தெரியலம்மா. என்னங்க சொல்றீங்க? யாருக்குமே தெரியல? ஒரு ஆளுக்கு கூட தெரியலையா? யாருமே அந்த பிள்ளைய தேடலையா என்ன? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணு படுந்துற வரைக்கும் யாருமே அந்த பிள்ளைய தேடவே இல்லை. யாருமே ஒரு பிள்ளைய காணோன்னு கேட்கவும் இல்லை. பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துட்டு வருவோமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்னாலதான் முடியாது. என் குடும்பம் எப்பேற்பட்ட பரமழன்னு உனக்கு தெரியாது. மாலைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் நாங்க ஒதுங்கினதே கிடையாது. ஏன் அப்படி பாக்குறேன்? இல்ல, எல்லாரும் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நீ என்னடி புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? எப்பயும் போல சொல்றது தானே. தானே, நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க பேச்ச மாத்திக்கிறது அப்படிதானே? அடி போடி, என் பரம்பரைய போலீஸ் ஸ்டேஷன்ல காலை கூட வச்சதில்ல. ஆமா ஆமா, இத நீங்க தான் சொல்லிக்கிறணும். என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? வாயிலடி கட்டுன புருஷனை பார்த்து பேசுற பேச்சா இது? அது எப்படி? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிற சூழ்நிலை எல்லாம் வராது. ஒருவேளை வந்துட்டா? அதான் வராதுன்னு சொல்றேன்ல, வராதுன்னா வராது. நீ கேக்குறத பார்த்தா ஏதோ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணுன்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அனுப்பி வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, அந்த பிள்ளை எந்திரிச்சிருச்சா? இன்னும் இல்லைங்க, எந்திக்கவே இல்ல. மண்டையில பழமா அடிபட்டதுனால அப்படி இருக்குமா? என்ன இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்து 1 வாரம் கிட்ட ஆக போகுது. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம உள்ளூர் வைத்தியச்சுக்கிட்ட பார்த்ததுனால அப்படி இருக்குமோ? நம்ம வேணா வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலாமா? அப்படியெல்லாம் எதுவும் வேணும். ஏங்க வேணும்னு சொல்றீங்க? காசு செலவாயிரம்னு பயப்படுறீங்களா? நம்ம வேணா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதுக்காவது கூட்டிட்டு போலாமா? இல்லம்மா, வேண்டாம். நான் சொல்றத கேளு. காசு பணத்துக்காக நான் சொல்லல. பின்ன எதுக்குங்க? அந்த பிள்ளைய நீ பாத்தியா? அடிபட்டத பாத்தியா? பார்த்தேனே, தலையில பலமா அடிபட்டிருக்கு. எதில போறவங்க ரோட்ல பார்த்தா போய் தொலைறாங்க. முன்ன பின்ன வண்டி போகுது செய்யுதுன்னு பார்க்காம தானே ஓட்டுறாங்க. பாவம் பிள்ளை எப்படி ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல மயங்கி போய் கிடந்துச்சு. தலையில எவ்வளவு அடி! அதுவும் அடிச்சு போட்டுட்டு ஈவு இறக்கமே இல்லாம ஆஸ்பத்திரியில கூட சேர்க்காம அம்போன்னு அனாத பிள்ளைய விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்களேங்க. உனக்கு இது ரோட்ல அடிபட்டு கிடந்த மாதிரி தோணுதா? அதாவது வண்டி அடிச்சுட்டு போன மாதிரி உனக்கு தோணுதா? ஆமாங்க, வண்டி அடிச்சுட்டு போனதுனாலதான் ரோட்ல கிடந்துச்சு அந்த பிள்ளை. அதனாலதான் நம்ம பார்த்து உயிர் இருக்குன்னு தூக்கிட்டு கூட வந்தோமே. பாவம் இல்ல, குத்துயிரும் கொலை உயிரமா கிடந்துச்சு. அந்த பிள்ளைய எப்படியோ கூப்பிட்டு வந்து அரை உயிரும் காவுயிரமா போட்டு வச்சிருக்கோம். இன்னும் என்ன நடக்குமோ? எனக்கு வேற பயமா இருக்கு. அந்த பிள்ளை கண்ணு முழிக்கிறதாண்டிக்கும் என் மனசு பாரமா தாங்க இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி இது வண்டி அடிச்சுட்டு போனதுல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? வண்டி அடிச்சுட்டு தானே போயிருக்கோம். ரோட்ல அடிபட்டு கிடந்ததுனால ஏதாவது லாரியோ இல்ல வேறாவது வண்டியோ தானே அடிச்சுட்டு போயிருக்கோம். அப்படின்னு நீ நினைக்கிற? இத்தனை வருஷமா நம்ம இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் அந்த பக்கமா ஏதாவது வண்டி அடிச்சு யாராவது கிடந்திருக்காங்களா? இல்ல. அப்புறம் எப்படி இப்ப மட்டும் ஏதாவது வண்டி போய் இந்த பிள்ளைய அடிச்சு போட்டிருக்குமா என்ன? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இது நாள் வரைக்கும் அந்த ரோட்ல வண்டி அடிபட்டு யாருமே கடந்ததில்ல. இந்த வழியில அதிகமா லாரியோ பஸ்ஸோ எதுவுமே போகாது. உனக்கே நல்லா தெரியும். தெரியும்ல? தெரியுங்க. எப்பயாவது ஏதோ ஒரு வண்டி தான் போகும். ஆமா, நீ சொல்ற மாதிரி எப்பயோ ஏதோ ஒரு வண்டி போகும். ஏன்னா அது காட்டு பகுதின்றதுனால அவ்வளவா எந்த வண்டியும் போகாது வராது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப வேற என்ன நடந்திருக்கும்? நான் இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததுல அந்த புள்ளைக்கு தலையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு. வேற எங்கேயுமே அடிபடல. நீ இத கவனிச்சியா? இல்லையங்க. அதானே, மூளை இருந்தா தானே உனக்கு. மூளை இல்லாட்டி இப்படித்தான் இருக்கும். இவருக்கு மூளை வளர்ந்து அப்படியே வடிஞ்சு தள்ளுது பாரு. சொல்றத கேள்வி. சரி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புள்ள ஓட்டிட்டு வந்த வண்டிய பத்தியா? பார்த்தேன். அந்த வண்டிக்கும் அவ்வளவு அடியே கிடையாது. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப அந்த பிள்ளைய யாரோ கொல்ல பார்த்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, இப்பதான் உனக்கு மூளையே சரியா வேலை பார்க்குது. சும்மா இருங்க, அத சொல்லுங்க மத. ஆமா, அந்த வழியில அந்த பிள்ளைய யாரோ கூப்பிட்டு வந்து இந்த பிள்ளைய கொல்ல பார்த்திருக்காங்க. அடிச்சதுல மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி போயிருச்சு. அதனால செத்து போயிருச்சுன்னு நினைச்சு
அப்படியே போட்டுட்டு போனாலும் போயிருப்பாங்க. ரோட்ல கடந்ததுனால மற்றவங்களாம் ஆக்சிடென்ட்னு நினைக்கணுன்றதுக்காக அப்படியே போட்டு போயிருக்காங்க. அட பாவி பயலுகளா, இப்படியா ஊருக்குள்ள ஆள் இருப்பாங்க? பொம்பளை பிள்ளைய, அதுவும் கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, ஏதோ ஒரு வகையில இந்த பிள்ளை யாருக்கோ தொந்தரவா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த பிள்ளைய இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவங்க அந்த பிள்ளை. இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கண்ணு கூட முடிக்காம கிடக்கே. அதை நினைச்சா என் மனசை தாங்க மாட்டேங்குது. நீ எதுக்கு இருக்கு கவலைப்படுற? எப்பப்ப எது நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும். நான் அதுக்காக சொல்லலைங்க. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. நம்ம பிள்ளைக்கு இப்படி சூழ்நிலை வந்தா என்ன ஆகுமோன்ற நினைப்பு தான். அப்படிலாம் நினைக்காத. உன்னோட நல்ல மனசுக்கு நம்ம பிள்ளைக்கு எந்த குறையும் வராது. ஏதோ ஒரு பிள்ளை ரோட்ல அடிபட்டு கிடக்குன்னு நினைக்காம ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்துருக்கு. உன் மனசுக்கு நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. நீ வேணா பாரு, நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கும். சரிங்க. வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் விதி இல்லையா? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? வைத்தியமோட உனக்கு வாடா ஹாஸ்பிட்டல் போக. நான் எங்கேயும் வரலடா. உன் கஷ்டம் எனக்கு புரியும். என்னால வர முடியாதுடா. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல என்னடா நடக்கணும்? என் வாழ்க்கைய மொத்தமா போச்சுடா. நீயே பார்த்தேல என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இதுக்கு மேலயும் நான் இந்த உலகத்துல உயிர் வாழணும்னு நீ நினைக்கிறியா? அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நீ என்னாலதான்டா, எல்லாமே என்னாலதான். அவளை மட்டும் நான் காதலிக்காம இருந்திருந்தா, கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா, அவ இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாள்ல. என்னாலதான்டா எல்லாமே. அவ இல்லாத இந்த உலகத்துல என்னாலையும் வாழ முடியாதுடா. தயவு செஞ்சு என்னை விட்டுடுறா. என்ன கம்பல் பண்ணாத. அறிவுகிட்ட தனமா பண்ணாதடா. வாடா, பிளட் வேற லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. வாடா ப்ளீஸ்டா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். முடியாது, என்னால முடியாது. ஒரு உயிரோட அருமை என்னன்னு தெரியாம தானே அவளை கொன்னாங்க. என்னோட ஆசை அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களோட கௌரவம் முக்கியம் தானே இப்படியெல்லாம் பண்ணாங்க. நான் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பண்றாங்க. நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கௌரவத்தையே கட்டி காப்பாற்றணும்டா. என்னை பத்தி அவங்களுக்கு கவலையெல்லாம் கிடையாது. நான் இருந்தா என்ன, செத்தா என்ன. அப்படி நினைக்காதடா. உனக்காகத்தானடா அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. எனக்காக ஒரு உயிரை கொல்றதாடா? அப்படி பார்த்தா என்னால தானடா அவ உயிர் போயிருக்கு. அவ சாகுறதுக்கு காரணம் நான் தானே. என்ன பணயமா வச்சு தானடா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. என் உயிரே அவதான்டா. எனக்கு அது நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவ இல்லாத உலகத்துல என்னால எப்படிடா வாழ முடியும்? அப்படியே வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம தான் அவளை கொன்னுட்டோமோன்ற குற்றம் உணர்ச்சி என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும்டா. அதுக்கு இது சரியான முடிவு கிடையாதுடா. இதுதான் சரியான முடிவு. நான் படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட அம்மாவும் அப்பாவும் கண்ணு முன்னாடி இருந்து பார்க்கணும்டா. அப்ப தாண்டா என்னோட அருமையும் என் மனசுல இருக்க வலியும் அவங்களுக்கு புரியும். போறேன்டா, நான் அவகிட்டயே போறேன். நீ தப்பான முடிவு எடுத்திருக்கடா. வேணாண்டா தர்சா, சரியான முடிவு தான்டா. என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான முடிவு தான். நீ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற, அதுல தப்பு இல்லை. ஆனா இப்படியெல்லாம் கொடுக்க கூடாதுடா. உன்னோட உயிரை காரணமா வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியடா. என்னை பொறுத்த வரைக்கும் இது தாண்டா அவங்களுக்கு சரியான தண்டனை. ஒத்த பையனு தானே என்ன செல்லமா வளர்த்தாங்க. இப்ப நான் சாகுறதுக்கு
அவங்களே காரணமா இருக்க போறாங்க. அவங்க வசதியையும் பணத்தையும் கௌரவத்தையும் அவங்களே கட்டி அலட்டுண்டா. அதுக்கு காரணமா நான் இருக்க விரும்பல. வேணாண்டா, புரிஞ்சுக்கடா சார். இல்லடா, அவ ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ வழி அனுபவிச்சிருப்பா. என் அம்மா அப்பாவால தானடா, அதை நான் அனுபவிக்க வேணாம். தயவு செஞ்சு என்ன விட்டுறா கிஷோர். டேய் தர்சன், என்னடா இதெல்லாம்? கையை எடுங்க. டேய் எப்படிடா இதெல்லாம்? டேய் தர்சன், என்னடா இதெல்லாம்? கையை எடுங்கன்னு சொன்னேன். டேய் என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? எதை வச்சுடா இப்படி கிழிச்சு வச்சிருக்க? ஏன்டா தர்சன் இப்படி எல்லாம் பண்ற? வாடா வாடா, ஹாஸ்பிட்டல் போலாம். என்னால எங்கேயும் வர முடியாது. தயவு செஞ்சு கையை எடுங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? நான் என்னடா பண்ணேன்? இங்க ஒன்னும் பண்ணல. நான் என்னடா பண்ணேன்? ச்சீ, கேவலமா இல்ல உங்களுக்கு? உங்களை எல்லாம் என் அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய் தர்சன், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ உன்னை பெத்தவ. அதுதான் சொல்றேன். இவங்க என்ன பெத்தாங்கன்னு என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. இவங்க வயிற்றுலயே நான் பிறந்தேன்னு எனக்கு கேவலமா இருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் வச்சிருக்கா. இவ்வளவு பார்த்து உனக்கு அருவருப்பான்னு இருக்குன்னு சொல்றியடா? இப்படித்தான் இருக்கு. இவங்கள பாக்கத்துல என் உடம்புல கம்பளி பச்சியில ஊறுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இவங்களை எங்கேயாச்சும் போக சொல்லுங்க. என்னடா சொல்ற? எங்க சொல்ற? அப்ப நான் போறேன். வேணாண்டா வேணாண்டா, என்ன வேணா திட்டிக்கடா. வாடா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். முடியாது. வேண்டா, என்ன இப்படி பாடா படுத்துற? ஆனா நானா பாடப்படுத்துறேன்? இன்ன யாருடா? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க நீ? என்ன அப்படி உனக்கு கோபம்? எதுக்கு இப்படி வெறி? வெறிதான், வெறியா இருக்கு. என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கு. எனக்கு நீங்க எப்படி ஒரு திராவத்தை பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னடா பண்ண அவன்? என்ன பண்ண? என்ன பண்ணலான்னு கேளுங்க. பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லடா, சீக்கிரமா பாடா. பிளட் வேற லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நல்லா சொல்லுக்கு சார், நான் சொல்றதான் கேட்க மாட்டேன்றா. நீயாவது சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வா. யாரு சொன்னாலும் என்னால எங்கேயும் வர முடியாது. அறிவு கட்டவன் ஒரு டாக்டர் இருந்துகிட்டு இப்படியா பண்ணுவாங்க? ஏன் டாக்டருக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதா? டாக்டர் லவ் பண்ண கூடாதா? கல்யாணம் பண்ண கூடாதா? அப்படின்னு யாரா சொன்னது? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான். உனக்கு உணர்ச்சிகள் இல்லைன்னு யார் சொன்னது? இங்க பாருடா, வளவளன்னு பேசுறத விட்டுவிட்டு ஒழுங்கா அப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர முடியுமா? முடியாதாடா? முடியாதுன்னா முடியாது. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? நான் செத்தாதான் உங்களுக்கு புரியும். அப்படி மட்டும் சொல்லாதடா. நீ இல்லாத உலகத்துல எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதுடா. எப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? அவளுக்கு நடிக்கணும்னு என்ன அவசியம்டா இருக்கு? நான் உங்க பிள்ளை தானே. ஆமாடா, உனக்காகத்தானே எங்க வாழ்க்கையே. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. அம்மா அப்பான்றவங்க பிள்ளைங்களோட உணர்ச்சி கூட விளையாட மாட்டாங்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க நீ? இத பேச வேண்டிய நேரம் இதுதான். நீ என்ன வேணா பேசிக்கடா. முதல்ல ஹாஸ்பிட்டல் வாடா. ரத்தம் போய்கிட்டே இருக்குடா. போனா போகட்டும். கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். நீங்க என் அம்மாவா இருந்தா, என்னோட உணர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சிருந்தா, நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்படிலாம் பேசாதடா. நீ என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன்டா. தர்ஷினியை என்ன பண்ணீங்க? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதுல வச்சுக்கோங்க. அப்பனால நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ருக்கே, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா.